நீங்க என்ன பண்றீங்க? என்னாச்சு சார்? எதுக்கு உங்களை வர சொல்லிருக்கீங்க? ராணி, நீ என்னமா பண்றீங்க? சார், என்னாச்சு சொல்லுங்க. இவங்க தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஏன் மேலையா? பாட்டி, இன்னைக்கு காலையில கூட வீட்டுக்கு வந்தேன். அப்போ கூட எதுவுமே சொல்லலையே. நல்லா தானே பேசுனீங்க பாட்டி. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? சார், இவன் நடிக்கிறான் சார், நடிக்கிறான். காலையில வீட்டுக்கு வரும்போது என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சான் சார். நெரிச்சானா இல்லையான்னு கேளுங்க சார். பாட்டி, என்ன இதெல்லாம்? நீங்க கூட எனக்கு காஃபி வேணுமான்னு கேட்டீங்களே, நான் கூட வேண்டான்னு சொன்னேனே. சார், இவர் பொய் சொல்றாரு சார். பாட்டி சொல்றதா சார் உண்மை. ராணி, உனக்கு என்னமாச்சு? சார், பாவம் சார் இந்த பொண்ணு. இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த பொண்ணு தான் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கா. சார், நான் தான் சார் பர்மிட்ல சைன் பண்ணி கொடுத்தேன். இப்போ என்னடா மாத்தி பேசுது? ஏண்டா நாங்களா மாத்தி பேசுறோம்? நீ தாண்டா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. சார், இவர் சொல்றது எல்லாமே பொய் சார். யோ சார், இந்த அம்மாவோட மகனும் மருமகளும் எங்கயா? சொல்லிட்டேன், வந்துகிட்டு இருக்காங்க சார். சார், நீங்க வேணும்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டு பாருங்க. அவங்க வீட்டு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். அடுத்த மாசம் தான் கல்யாணம் நடக்க போகுது. நான் எதுக்கு சார் பாட்டி கழுத்தை நெரிக்க போறேன்? சார், இப்போதான் சார் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம். பரவாயில்ல சார், இங்கேயே சொல்லுங்க. சார், பாட்டிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை. டேய், யாரா லூசு? யாரு லூசு? நானாடா லூசு? நீதான் லூசு. நீதான்டா லூசு. பாரு மாமா என்ன சொல்றாரு. டேய், யாரு பார்த்து லூசு சொல்ற? நீதான்டா லூசு. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். அத்தை, எங்க போனீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீ என்ன தேடியா? இது என்னடி புது கதையா இருக்கு? யோ, நீதான் உங்க பையனா? ஆமா சார். ஏயா, பெத்த அம்மா ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா நீ? உங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு, கொலை பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்காரு. கொலை முயற்சின்னு உங்க அம்மா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏயா, சம்பவம் நடந்த இடத்துல நீ இருந்திருக்க, பார்த்துட்டு சும்மாவாயா இருந்த நீ? மா, நீயும் பொம்பளை தானே, இந்த மாதிரி தான் கொடுமை பண்ணுவீங்களா? சார், ஐயா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயா, என் மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ணக்கூடியவர் இல்லைங்க. உங்களுக்கு யார் இப்படி சொன்னாங்க? சார், நாங்க கல்யாண வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதான் அத்தையை கவனிக்காம விட்டுட்டோம். பார்த்தா இங்கே வந்திருக்காங்க. ஏன் அத்தை, அதுக்காக மாப்பிள்ளை பத்தி இப்படி இல்லாம சொல்றது? ஏண்டி இப்படி பாய் கூசாம போய் சொல்றியே, இதெல்லாம் அடுக்குமாடி? அடிக்குமா? மாமா, அமைதியா இருங்கம்மா. சார், அது ஒண்ணும் இல்ல. பாட்டிக்கு வயசானதுனால ஒரு சில விஷயங்களை மறந்துடுறாங்க. ஆமா சார், கடையில் கூட காசு வாங்கி கல்லால போட்டுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி வரவும் போறவங்க சண்டை போடுவாங்க சார். அடே, ஒரே அடியா கல்ல தூக்கி தலையில போடுறான். உனக்கு புண்ணியமா போகும். சார் சார், இதெல்லாம் நம்பாதீங்க சார். இத உட்காந்துருக்கானே, இவன் தான் சார் என் கழுத்து பிடிச்சு அப்படியே நெரிச்சா சார். மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். சார், பாட்டி சொல்றதா உண்மை. அவங்களுக்கு எதுவும் இல்ல சார். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ராணி, பாட்டி மேல உள்ள பாசத்துல அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டேன். பாட்டிக்கு இப்பெல்லாம் மறதி ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. அட பாவி, இப்படி எல்லாம் போய் பேசுன உன் நாக்கு அழுகி போயிடும்டா. ஏண்டா, என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? சொல்லுடா, பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? இத பாருங்க சார், எனக்கு ஒண்ணும் இல்ல சார். இவங்க எல்லாரும் தான் சார் பொய் சொல்றாங்க. நான் காசு தப்பெல்லாம் வாங்கல சார். இது எல்லாமே பொய். இப்ப வேணா பாருங்க சார், நான் எழுதி காட்டுறேன், நீங்களே பாருங்க. இப்படிதான் சார், அடிக்கடி யாரு என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது சார். வெளியில சொன்னா மானம் போயிடுமான்னு நான் சொல்லாம இருக்கேன். இந்த பொண்ணு உதவி செய்யறதா நினைச்சு அம்மா அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்க மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லை சார். டேய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நான் பைத்தியமா? ஏன்டா இப்படி பொய் சொல்ற? ஏன் பொய் சொல்ற? இப்படிதாங்க ராத்திரி பூரா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமா சார், கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெளியில சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு சார்.
அட பாவி, பெத்த அம்மாவையா பைத்தியக்காரின்னு சொல்றேன்? மாமா, சொன்னா கேளுங்க. வேண்டாமா? நல்லாவே இருக்க மாட்டேன். சார் நீங்களே பாத்தீங்கல்ல, இருக்க பாட்டி ரொம்ப வயலண்டா போயிட்டு இருக்காங்க. மாமா, பாட்டியை கூட்டிட்டு போ. அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல சார். இவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க போய் சொல்றாங்க சார். மா எங்க முன்னாடியே இந்த மாதிரி பண்றாங்க. எந்த ஆதாரம் இல்லாம எப்படிமா நம்ப முடியும்? சார் வீட்டுக்கு கூட்டு போய் மாத்திரை மருந்து கொடுத்தா சரியாயிடும் சார். முதல்ல வீட்டுக்கு கூட்டு போய் மாத்திரை கொடுங்க. கிளம்புங்க மாமா. மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் பாத்துக்கோங்க. அம்மா கூட்டு வாமா, வாமா, சீக்கிரம் கூட்டு போங்க. வாமா, போங்கம்மா. வாங்க அத்தை. வா வா வா, வாமா, பேசாம வா. நானா பைத்தியம், விடுங்க. சாரி சார், நாங்க உங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டோம். சே அவங்க எங்க வீட்டு பாட்டி தானே. நல்ல வேளை இங்க வந்தாங்க. வேற எங்கேயாவது போயிருந்தா என்ன செய்யறது? எனிவே தேங்க்யூ சார். நோ மென்ஷன் சார். வரேன். பார்க்கலாம். அடிச்சி கை விடுறா. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். போடா. நீ மட்டும் என்னம்மா வீட்டு மானத்தை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்ட. வீட்டுக்கு வாமா. வர முடியாது, போடா. உன் கூட வர்றதை விட நான் எங்கேயாவது போய் சாவறேன். என்ன போய் என்னங்க, வாங்க போலாம். ஏய் வாங்கடா. சொல்றா, அவனை பாத்தியாடா? அண்ணா அவன் இங்கே தான் இருக்கான். மாலையும் கழுத்துமா ஜோடி அவர் பொண்ணு கூட இருக்கான். டேய் என்னடா சொல்ற? கல்யாணமே பண்ணிட்டானா? அண்ணா மாலை போட்டுக்கிட்டு ஜோடியா போயிட்டு இருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியலையே. டேய் கழுத்துல தாலி இருக்கான்னு பாருடா. கிட்ட போய் பாரு. பாக்குறேண்ணே. டேய் கழுத்துல தாலி இருக்கான்னு பார்த்துட்டு வாடா. அண்ணா கழுத்துல தாலிலாம் இல்லண்ணே, செயின் தான் இருக்கு. அண்ணா செயின் மட்டும் தான் இருக்கானே, தாலி எதுவும் இல்லைண்ணே. டேய் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டானா அவன்? இங்க பாருடா, அந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. அப்படி நடந்தது இந்த உத்தம உயிரோட இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லடா. அண்ணா அப்படியெல்லாம் பேசாதானே. இப்போ என்ன செய்யணும்? தூக்கிட்டுமா? அவங்க 2 பேரும் தூக்கிட்டுமா? ஆமாண்டா, உடனே தூக்கிடு. எப்படி நான் அவளை காணாம தவிக்கிறனோ அதே மாதிரி அவனும் தவிக்கட்டானே. அண்ணே அவ்வளோதானே. சரிங்கண்ணே. டேய் அந்த பொண்ணை தூக்கணுமா? அதுவும் அவனுக்கு தெரியாம தூக்கணுமா? பட போலாம். டேய் ஏறுங்க வண்டியில. சரிங்கண்ணா. காவியா, என்னை விட்டுட்டு போய் நீ அவனை கல்யாணம் பண்ணிடுவியா? நான் பண்ண விட்டுருவேனா? வரண்டி. இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது நீயும் நானும் மாலையும் கழுத்துமா தான் திரும்பி வர போறோம். டேய் சொல்லுங்கண்ணா. அந்த பிச்சைமுத்துக்கு ஃபோன் பண்ணி பைபாஸ்க்கு வந்து நிக்க சொல்லு. சொல்லிடுண்ணா. கோயில்லாம் சுத்தி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. இந்த மாலையை கழட்டி வீட்ல பத்திரமா வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்பதி சமேதரா இந்த கோயிலுக்கு வாங்க, அர்ச்சனை பண்ணி தரேன். சரியா? நல்ல மனசார வேண்டிக்கிங்க. சரிங்க சாமி. எங்க போற? அம்மா ஒரு நிமிஷமா இப்ப வந்துடுறமா. இங்கே நில்லுடா.